இந்த கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the number of articulation points of the following graph is what. இந்த கிராஃப் கொடுத்துருக்காங்க, அதில் எவ்வளோ ஆர்டிகுலேஷன் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டிகுலேஷன் பாயிண்ட் அப்படின்னா அது என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம எவ்வளோ ஆர்டிகுலேஷன் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆர்டிகுலேஷன் பாயிண்ட்ஸுங்கிறது கிராஃபில் உள்ள ஒரு வெர்டெக்ஸ் தான் ஆர்டிகுலேஷன் பாயிண்ட். அந்த வெர்டெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா by removing these vertices then the graph will be disconnected. அந்த வெர்டெக்ஸை நம்ம delete பண்ணுறதுனால அந்த கிராஃபே டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான், அந்த வெர்டெக்ஸ்க்கு பேர் தான் ஆர்டிகுலேஷன் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த கிராஃபில் எதெல்லாம் ஆர்டிகுலேஷன் பாயிண்ட்டுன்னு பார்க்கலாம். ஸோ நான் சொல்யூஷன் படி பார்த்தோம் அப்படின்னா 2, 3, 5 ஆர் த ஆர்டிகுலேஷன் பாயிண்ட்டு. ஸோ 2, 3, 5 அப்படிங்கிறத நம்ம delete பண்ணோம் அப்படின்னா 1, 4, 6, 7 எல்லாமே டிஸ்கனெக்ட் ஆகி நம்மளுக்கு கிராஃப் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு, ஃபுல்லாகவே டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த 3 பாயிண்ட்டையும் ஆர்டிகுலேஷன் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் நம்ம நெக்லெக்ட் பண்ணி பார்க்கலாம். மற்ற எல்லாமே பாருங்கள் 1, 3, 5, 7லாம் கனெக்டடாக இருக்குது. ஸோ இது 1 மட்டும் கிடையாது, இந்த 3 சேர்ந்தால் தான் கிராஃபே டிஸ்கனெக்ட் ஆகுது. அப்போ ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஆர்டிகுலேஷன் பாயிண்ட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 3 ஆர்டிகுலேஷன் பாயிண்ட். இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் 3 ஆர்டிகுலேஷன் பாயிண்ட் இருக்குது. ஸோ ஆர்டிகுலேஷன் பாயிண்ட் அப்படின்னா பை ரிமூவிங் தீஸ் வெர்டிசஸ் the graph will be totally disconnected. ஸோ அதுக்கு பேர் தான் ஆர்டிகுலேஷன் பாயிண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஷின் பார்க்கலாம். which of the following statement is false அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எதெல்லாம் வந்து ஃபால்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், a tree with n nodes has n-1 edges. n nodes has n-1 edges. கரெக்ட் தான், n-1 edges இருக்கும் n நோட்ஸ்க்கு. ஸோ எக்ஸாம்பிள் படி பாருங்கள். ஒரு ட்ரீ எடுத்திருக்கோம். அந்த ட்ரீயில் பாருங்கள் 1, 2, 3, 4, 5 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிற 5 வெர்டெக்ஸ் இருக்குது. 5 வெர்டெக்ஸில் எவ்வளோ எட்ஜஸ் இருக்குது? 1, 2, 3 and 4 1, 2, 3 and 4 4 வெர்டெக்ஸ் தான் இருக்குது. ஸோ n வெர்டிசஸ், n நம்பர் ஆஃப் நோட்ஸ், n-1 எட்ஜஸ். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ரைட், கரெக்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், a labeled rooted binary tree can be uniquely constructed given its pre-order and post-order traversal of the result அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா ஒரு பைனரி ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக இன்ஆர்டர் ட்ராவர்சலோட ரிசல்ட் வேணும். ஏன் அப்படின்னா இன்ஆர்டர் ட்ராவர்சலில் தான் ரூட் வந்து சென்டரில் இருக்கும், லெஃப்ட் அண்ட் ரைட்டு செப்பரேட் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ ப்ரீ ஆர்டரில் ரூட் வந்து ஃபஸ்ட்டே இருக்கும், போஸ்ட் ஆர்டரில் ரூட் லாஸ்ட்டில் இருக்கும், இன் ஆர்டரில் ரூட் சென்டரில் இருக்கும், லெஃப்ட் அண்ட் ரைட்டு செப்பரேட் பண்ணியிருக்கும். ஸோ அப்போ ப்ரீ ஆர்டர் இன்ஆர்டர் ஆர் போஸ்ட் ஆர்டர் இன்ஆர்டர் அந்த ஏதோ ரெண்டு இன்ஆர்டர் ஆர் ப்ரீ ஆர்டர், இன்ஆர்டர் ஆர் போஸ்ட் ஆர்டர், கண்டிப்பாக இன்ஆர்டர் இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா பைனரி ட்ரீயை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த ஆப்ஷனில் பிங்கிறது ஃபால்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா a complete binary tree with n internal node has n+1 leaves அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்னது? இதுவும் ஃபால்ஸ் தான். a complete binary tree with n internal node has n+1 leaves அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம் பாருங்கள். தேர்டில் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு செகண்டுக்குள்ளது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், நான் இது சொல்லிவிட்டு அதை சொல்கிறேன் உங்களுக்கு. ABC and D, ABCDயில் வந்து n இன்டர்னல் நோட்ஸ், எவ்வளோ இன்டர்னல் நோட்ஸ்? 1, 2. B and Aங்கிறது இன்டர்னல் நோட்ஸ் அண்ட் C and Dங்கிறது லீஃப் நோட்ஸ். ஸோ அப்போ n இன்டர்னல் நோட்ஸ், n லீஃப் நோட்ஸ் இருக்குது. பட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? n+1 லீவ்ஸான்னு கேட்டிருந்தாங்க, n+1ஆன்னு கேட்டிருந்தாங்க. n இன்டர்னல் நோட்ஸ்க்கு n+1 லீவ்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு தப்பு. n இன்டர்னல் நோட்ஸ் இருந்துச்சுன்னா n லீவ்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ n+1 லீவ்ஸுங்கிறது ஃபால்ஸ். ஸோ ஆப்ஷனில் B and Dங்கிறது தான் ஆப்ஷன், டிங்கிறது தான் கரெக்டு. ஸோ இதில் வந்து ரெண்டுமே ஃபால்ஸ் தான், பியும் டியும் ஃபால்ஸ் தான். நம்மளுக்கு கொஷனில் கேட்டிருக்கிறது எது வந்து ஃபால்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பி ஆப்ஷனும் ஃபால்ஸ் அண்ட் டி ஆப்ஷனும் சி ஆப்ஷனும் ஃபால்ஸ். ஸோ டிங்கிறது தான் பி